உங்களுக்கு யூஏலிருந்து விசா வந்திருக்கு, கம்பெனிலிருந்து சொல்லியிருக்காங்க எம்பசி போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தெரியல எங்கே இருக்குது, என்ன ப்ராசஸ், எப்படி பண்ணணும், எதுவுமே தெரியல. நான் உங்களுக்கு சிம்பிளாக அதோட டீட்டெயில்ஸ் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, இது ஸ்டெப் 4 நான் டிவைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். முதல்ல நீங்கள் வந்து மெடிக்கல் போடணும். மெடிக்கல் கல்ஃப் ஹெல்த் கவுன்சில் அப்ரூவ்டு மெடிக்கல் தான் நீங்கள் போடணும். அதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் போடணும். மெடிக்கலுக்காக அப்பாயின்மெண்ட் எடுத்து மட்டும்தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போக முடியும். அதில் வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு லொக்கேஷன் தான் இருக்குது. ஒன்று திருச்சி, இன்னொன்று சென்னை. இந்த 2 லொக்கேஷனில் இருக்கிற மெடிக்கல் சென்டரில் தான் உங்களால் போக முடியும். இல்லைனா இப்போது சப்போஸ் உங்கள் ஊர் வந்து இதுக்கு பக்கத்தில் இல்லை, டிஸ்டன்ஸாக இருக்குன்னா உங்களுக்கு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கிறது என்னென்னா, திருவனந்தபுரம் வந்து நீங்கள் மெடிக்கல் போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எப்படியும் ஸ்டாம்பிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக கேரளா திருவனந்தபுரம் யூஏ கவுன்சிலேட்டில் வரணும். ஸோ நீங்கள் திருவனந்தபுரம் வந்து 1 நாள் ஸ்டே பண்ணி உங்களுக்கு இந்த ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடுறீங்க. கிடைக்கிற சென்டரில், எந்த சென்டரில், திருச்சியாக இருக்கலாம், சென்னையாக இருக்கலாம், திருவனந்தபுரமாக இருக்கலாம், உங்கள் விருப்பப்படி எடுத்துகிட்டு அந்த சென்டரில் இந்த மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு முதல்ல வந்து எங்களுக்கு வந்து உங்களோட பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் பேஜ், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிடா சிங்கிளா என்றது, அப்புறம் விசாவில் இருக்கிற ப்ரொஃபஷன், என்ன ப்ரொஃபஷன் அதில் போட்டிருக்காங்க அந்த ப்ரொஃபஷன், இவ்வளோ டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுக்க முடியும். எடுத்து கொடுக்குற அப்பாயின்மெண்ட்டில் என்ன ஹாஸ்பிட்டல் கிடைக்குதோ அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் மெடிக்கல் பண்ணுறீங்க. மெடிக்கல் பண்ணி உங்களுக்கு மெடிக்கல் சென்டரில் இருந்து ஃபிட் ரிப்போர்ட் கிடைக்கும். டாக்டர் சைனோடு கூடிய ஃபிட் ரிப்போர்ட் கிடைக்கும். செகண்ட் ப்ராசஸ் என்னென்னா, நீங்கள் அங்கே இருந்து திருவனந்தபுரம் வரணும். உங்கள் திருவனந்தபுரம் தான் யூஏ கவுன்சிலேட் ஆஃபீஸ் இருக்குது. யூஏ கவுன்சிலேட் ஆஃபீஸில் பக்கத்தில் தான் நம்ம ஆஃபீஸும் இருக்குது. பெர்ஃபெக்ட் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இருக்குது. ரைட் சைடில் சின்சியர் விசா சர்வீஸ்னு இருக்குது, அதுவும் நம்மளோட ஆஃபீஸ் தான். நீங்கள் இங்கே வரும்போது ஸ்டெப் 2 ப்ராசஸ் பண்ணுறதுக்காக வரும்போது உங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட், ஒரிஜினல் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு தான் வரணும். ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ராசஸ் என்னென்னா, எம்பசியில் உங்களோட மெடிக்கல் அட்டஸ்டேஷன் பண்ணணும். அந்த சர்வீஸ் நாங்கள் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனையோ பஸ் ஸ்டாண்ட்லேயோ ரீச் ஆகும்போது அங்கே இருந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வரதான அசிஸ்டன்ஸ் நம்ம ஸ்டாஃப்ஸ் பண்ணுவாங்க. பிக்கப் பண்ணி கூட அவங்க நம்ம ஆஃபீஸில் கொண்டு வந்துடுவாங்க. பக்கத்துலேயே தான் இருக்குது, எம்பசி பக்கத்துலேயே தான் இருக்குது. 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து. ஆஃபீஸில் வந்த பிறகு ஃபஸ்ட்டு மெடிக்கல் அட்டஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணுறோம். மெடிக்கல் அட்டஸ்டேஷன் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு ஸ்டெப் 3 ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு பேர் வந்து பயோமெட்ரிக்ஸ். பயோமெட்ரிக்ஸ்னால் எம்பசிக்குள்ளே வந்து எங்களோட ஒரு வவுச்சர், உங்கள் பாஸ்போர்ட், அந்த அட்டஸ்டட் மெடிக்கல் ரிப்போர்ட்டுமா நீங்களை நாங்கள் உள்ளே அனுப்புவோம். நீங்கள் உள்ளே போன பிறகு உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் பண்ணுவாங்க, ஐ ஸ்கேன் பண்ணுவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி முடித்த பிறகு அவங்க பாஸ்போர்ட் எம்பசியிலே சப்மிட் பண்ணிவிட்டு ஸ்டெப் 4th ப்ராசஸ்னால் உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்டில் ஒரு ஃபைல் நம்பர் ஜெனரேட் ஆகுது. அந்த ஃபைல் நம்பரோட கூட மெடிக்கல் ரிப்போர்ட் உங்கள் கையில் கொடுத்துடுவாங்க. உங்கள் கையில் சப்போஸ் யூஏயிலிருந்து கிடைக்கிற ப்ரூஃப் ஆஃப் விசா அப்ளிகேஷன் என்ற பேப்பர் இருக்குன்னா மேபி சேம் டே உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி உங்களுக்கு சேம் டே பாஸ்போர்ட் கிடைக்குதுன்னா ப்ராசஸ் ஃபினிஷ். நீங்கள் வாங்கிட்டு பாஸ்போர்ட், ஸ்டாம்ப்டு பாஸ்போர்ட் வாங்கிட்டு உங்கள் ஊருக்கு போயிட்டே இருக்கலாம். இல்லை சேம் டே சப்போஸ் உங்கள் பாஸ்போர்ட் கிடைக்கல அப்படின்னா கூட எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் ஆஃபீஸில் வந்து ஸ்டாஃப் கூட வந்து ஆத்தரைசேஷன் எம்பசிக்குள்ளே பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் வந்து உங்கள் வீடு அட்ரஸ் வந்து எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்களே டே டு டே போய் செக் பண்ணி கிடைக்கும் போது பாஸ்போர்ட் கலெக்ட் பண்ணி உங்களை இன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு கொரியர் கூட அனுப்பி கொடுத்துடுவோம். இவ்வளோ சர்வீசஸ் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். எங்கள் ஆஃபீஸ் வந்து திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் 2 கிலோமீட்டர், அதானது யூஏ கவுன்சிலேட்டோட பில்டிங்கில் லெஃப்ட் சைடில் ரைட் சைடிலுமா எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் எங்களோட அக்காமடேஷனும் இருக்குது. சப்போஸ் வர கேண்டிடேட்ஸ் இன்கோஸ் ஈவினிங்கில் வரீங்கன்னா கூட அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான, இல்லைனா ரெஸ்ட் பண்ணுறதுக்கோ ஃப்ரெஷ்அப் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நாங்கள் வந்து காலையில் மார்னிங் 5 o'clock இருந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். மார்னிங் 5 o'clock ஓப்பன் ஆகிற ஆஃபீஸ் வந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் ஆஃபீஸ் டைம் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு எந்த டைம் வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். 24/7 எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எந்த என்கொயரி வேணாலும் பண்ணிக்கலாம். இது ரிகார்ட் பண்ணால் இதோட சிமிலராக இருக்கிற என்ன என்கொயரி வேணாலும் எங்ககிட்ட பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இங்கே வரும்போது சப்போஸ் ஈவினிங் ஆகிருக்கு, நைட் ஆகிருக்கு, பிரச்சனை இல்லை, நம்பர்ஸ் கொடுக்குறோம், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்களை கைட் பண்ணுறோம். எங்கே ஸ்டே பண்ணலாம், எப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லாமே நாங்கள் கைட் பண்ணுறோம். எந்த பிரச்சனையும் இல்லை. யூஏ கவுன்சிலேட்டு ஸ்டார்ட் ஆனது 2016-17 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்டார்ட் ஆன பிறகு 2 வாட்டி இவங்க வந்து பெஸ்ட் ஏஜென்சி அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு தான் அந்த 2 டைமுமே பெஸ்ட் ஏஜென்சி அவார்ட் கிடச்சிருக்கு. அதில் நாங்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கோம். ஸோ உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துன்னா நம்பர்ஸ் இருக்குது, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் ஆஃபீஸ், அக்காமடேஷன் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதோ டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.